ஹே ஹாய். மில்கி மிஸ்ட் பையன் டெய்லியுமே வந்து அப்பர் சர்க்கியூட் தான் அடிச்சிட்ருக்கான். இன்றைக்குமே 10% அப்பர் சர்க்கியூட் தான், கிட்டத்தட்ட 200 பக்கம் போயிட்டான். நெக்ஸ்ட்டு ஒரு ஐபிஓ அப்டேட்டு தான். ஆக்சுவலி இப்போ லைவில் இல்லை, அது வரப்போகுது. இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஐபிஓவாக லிஸ்ட் ஆக போகுது ஹுண்டாய்க்கு அப்புறம். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஐபிஓன்னு. வேறு நன் அதர் தென் என்எஸ்சி ஐபிஓ தான். கிட்டத்தட்ட வந்து 29,780 கோடி இஷ்யூ சைஸில் வர்றாங்க. அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 5.26 லட்சம் கோடி. ஓகேவா, ஒரு பிக் நம்பர்ஸ் தான். ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் தான் அது. ஏன்னா அவங்க பயங்கரமாக வந்து ஷேர் மார்க்கெட்டே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஐபிஓ தான். ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, அதோட இஷ்யூ சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹுண்டாய் ஐபிஓ வந்து அதே மாதிரி இஷ்யூ சைஸில் தான் வந்தது, நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது. பட் வந்து ஓப்பனிங் அப்போ ஃப்ளாட்டராக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் இது ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஐபிஓ ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆகட்டும். ஏன்னா பிட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதே செப்டம்பர்லன்னு சொல்லியிருக்காங்க. மேபி செப்டம்பர் மிட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஆகட்டும். ஆகும்போது ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போடுறேன். பட் வந்து இந்த ஐபிஓக்காக வெயிட்டிங்கில் இருங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 15,000 தான் தேவைப்படும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. அண்டு இதே மாதிரி மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.